சரணம் சரணம் குருபாபா. கடைசி சரணம் குருபாபா. அரசமர பிரதட்சணம் முறைப்படி எப்படி செய்கிறது, விதிமுறைகள் என்னவென்று லாஸ்ட் வீடியோஸ்லாம் சொல்லியிருந்தேன். கேட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல, இருந்தாலும் ஒரு முறை சொல்கிறேன். அரச மரத்தடியில் நெய் தீபம் ஏற்றணும். கிழக்கு மேற்கு ஒவ்வொரு திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சு 3 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். மூலதோ பிரம்ம ரூபாயா, மத்தியதோ விஷ்ணு ரூபிணி, அக்ரத சிவ ரூபாயா, விருக்ஷராஜாய நமோஸ்துதே 3 தடவை சொல்லி அரச மரத்தை தொட்டு வணங்கினதுக்கு அப்புறம் 24 பிரதட்சணம் செய்யணும். அதோட நிறைவு பகுதியில் பிரதட்சணம் முடிச்சதுமே இந்த மந்திரத்தை சின் முத்திரையோட கையை கிராஸாக வச்சுக்கிட்டு அரச மரத்தடியை தொட்டு வணங்கிட்டு அஸ்வத்த ஹுதபுக் வியாசோ கோவிந்தஸ்ய சதாஸ்ரயா அசேஷம் ஹரமே சோகம் விருக்ஷராஜாய நமோஸ்துதே ஓம் சாந்தி 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 என்ற 3 தடவை சொன்னதுக்கு பிறகு அரச மரத்தை மேலிருந்து உச்சியிலிருந்து வேர்பகுதி வரைக்கும் 3 தடவை மேலிருந்து கீழே வரைக்கும் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் பின்னோக்க 3 ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் விடை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு விருக்ஷராஜனை நினைச்சு ஸ்துதித்து வணங்கி 3 ஸ்டெப் பின்னாடி வைத்து இறங்கி வர வேண்டும். இப்படி செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு அரச மரத்தை பிரதட்சணத்தால் என்னென்ன பலன்னு நிறைய வீடியோஸ் அதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், அதை கேட்டு பாருங்கள். இன்னும் ஒரு விஷயம் கூட இருக்குது. இந்த அரச மரத்தில் பிரதட்சணம் செய்யறதுக்கு ஒரு விதிமுறைகள் என்னென்னா, புகை வலிப்பவர்கள் 3 நாட்களுக்கு அரச மர பிரதட்சணம் செய்யக்கூடாது. அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு 7 நாளுக்கு அரச மர பிரதட்சணம் செய்யக்கூடாது. அதை விட நான்வெஜ் சாப்பிட்றவங்க 12 நாளைக்கு கட்டாயம் அரச மர பிரதட்சணம் செய்யக்கூடாது. இதை கண்டிப்பாக நினைவில் வைத்து நீங்கள் ஜென்ஸ் பண்ணும்போது இந்த விதிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். அப்புறம் லேடிஸாக இருந்தாலும் நான்வெஜ் சாப்பிடும்போது 12 நாளைக்கு அந்த அரச மரத்தை பிரதட்சணம் தவிர்க்க வேண்டும். இப்படி செய்யும்போது நீங்கள் நினைச்ச காரியம் பலன் கண்டிப்பாக நடக்கும். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சுவாமி குருபாபாவை அந்திய சரணம் அடைஞ்சு இந்த அரச மர பிரதட்சணம் செய்யவர்களுக்கு கண்டிப்பாக அவங்க நினைச்ச காரியம் நிறைவேறும். வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஜாதி மத பேதமின்றி யாருக்கு வேணாலும் ஹோமகுண்ட பிரதட்சணம் மேலே தபையறையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. கட்டாயம் எல்லாரும் வந்து கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து போவேறானா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.